தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப்பை பத்தி மட்டும் பார்த்துட்டு போயிருவோம். This video sponsored by Buymoto shopping app. இந்த ஆப் பேர் பைமோட்டோ ஆப். பைமோட்டோ ஆப் வந்து பிரைவேட் லிமிடெட் ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆப். நீங்க வந்து அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஆப்ல வந்து என்னென்ன பொருட்கள்லாம் நீங்க வாங்குறீங்களோ அதே பொருட்கள் இந்த ஆப்லயும் கிடைக்கும். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி, நாங்க ஏன் இந்த ஆப்பை ட்ரை பண்ணோம், அந்த ஆப்போட இது என்ன பெட்டரா அப்படின்னு கேட்டா, ஆமா பெட்டர் தான், எல்லா வகையிலையும் பெட்டர் தான். நீங்க வந்து சும்மா இந்த ஆப்பை ட்ரை மட்டும் பண்ணி பாருங்க. அந்த ஆப்ல உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் இந்த ஆப்ல உள்ள ப்ராடக்டோட ப்ரைஸும் ஜஸ்ட் கம்பேர் மட்டும் பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி 100% அடிச்சு சொல்லலாம். அதுக்கும் இதுக்கும் அதோட இந்த ஆப்ல வந்து ஒவ்வொரு ப்ராடக்டோட ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். சரி, ப்ராடக்ட் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கு, அப்போ குவாலிட்டி நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் என்ன பொருள் வாங்குறீங்களோ அதே பொருள் தான் இந்த ஆப்லையும் கிடைக்கும். அதனால நீங்கள் வந்து நம்பி பொருள் வாங்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள. வணக்கம் மக்களே. இப்போ வந்து ரீசண்டாக வந்து டாக்டர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து மாண்புமிகு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை பற்றி சொன்னாங்க. வேங்கை வயல் அது என்ன நீங்கள் நிறைய பேத்துக்கு தெரியாது. அதை பற்றி விளக்க தான் நான் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். வேங்கை வயல் இது வந்து கடந்த டிசம்பர் மாதம் 2023 இப்போ நடந்த சம்பவம். ஏன் அப்போ நடந்த சம்பவம் இப்போ பேசப்படுது அப்படின்னா, அதுக்கு இன்னும் சொல்யூஷன் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கிராமம் வேங்கை வயல். அந்த கிராமத்தில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த கிராமத்தில் வந்து ஒரு 30 குடும்பம் இருக்கும். மிஞ்சினா ஒரு 200 பேர், 100 பேர், 150 பேர் வாழ்வாங்க, அவ்வளோதான். அங்கே வந்து ரீசெண்டாக வந்து குழந்தைகளுக்கு காய்ச்சல், வாந்தி இந்த மாதிரி அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. குறிப்பிட்ட அந்த ஏரியா குழந்தைங்களுக்கு மட்டும், குழந்தைங்களுக்கு ஆளுங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு போவோம். அந்த மருத்துவர் என்ன சொன்னார்னா, அவங்க தலைவரை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்க ஏரியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, உங்களோட தண்ணியை பாருங்க அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. தலைவர் என்ன பண்ணார்னா, போய் தண்ணியை பார்த்தா அங்கதான் உங்களுக்கு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. தண்ணி ஃபுல்லா மனித கழிவு, கிட்டத்தட்ட கிலோ கணக்குல கிடக்குது. அந்த தண்ணிய கிட்டத்தட்ட 10 நாள் 20 நாளைக்கு பக்கம் குடிச்சிருக்காங்க அந்த குழந்தைங்க அதை குடிச்சனாலதான் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு. இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த யாரும் பண்ண மாட்டாங்க. சரி, ஏன் அந்த கிராமத்தை மட்டும் அந்த தண்ணி குடிச்சாங்களா அப்படின்னா, ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு குடிநீர் தொட்டி இருக்கும். அந்த மாதிரி அந்த ஏரியாவுக்கான குடிநீர் தொட்டியில அதை கலந்துருக்கு. ஏன் கலந்தாங்க, அவங்க தாழ்த்தப்பட்டாங்க அப்படின்னு. இங்க ஒருத்தங்க பட்டம் கொடுத்து வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த பட்டத்தினால அவங்களுக்கு அந்த தண்டனை. இதை யாரு செஞ்சானா, தான் தான் வசத்தின்னு நினைச்சிட்டு இருக்கான்ல ஒருத்தன், அவன் செஞ்சிருக்காங்க. இவ்வளவு கேவலமா, கீழ்த்தனமா எந்த ஒரு மனித பிறவியும் செய்ய மாட்டான். அவன் வீட்டு குழந்தைக்கும் அவன் வீட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கும் இந்த தண்ணியை சிந்தை அளவுல கொடுக்கணும்னு நினைப்பானா? ஃபர்ஸ்ட் நினைக்க மாட்டான். சிந்தை அளவுல கூட நினைக்க மாட்டான். அவ்வளோ கேவலமா, கீழ்த்தனமா குழந்தைகள் ஆஸ்பத்திரியில அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ அவதிப்பட்டாங்க. இங்கே வந்து சிட்டியில வந்து இங்க யாரு இப்பெல்லாம் ஜாதி பாக்குறா, இப்ப எல்லாம் மாறிட்டாங்க. இது ஒன்றும் பாஸ்ட் கிடையாது, இப்பவும் நடந்துட்டு இருக்க ஒரு உண்மைகள் தான். அதுதான் இப்ப வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்ப வந்து சிலருக்கு தெரியும், இல்லைன்னா அது கூட தெரியாது, அவ்வளவுதான். இந்த பிரச்சனை ஏன் நிறைய பேத்துக்கு தெரியலன்னா, அந்த டைம் வாரிசு, துணிவு எந்த படம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு மீடியா சேனல் வந்து பேட்டி எடுக்க முடிஞ்ச அவங்களால, இந்த கிராமத்துல இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு அவங்களால பேட்டி எடுக்க முடியல, வெளியே செய்திகளை கொண்டு வரணும். காரணம் தெரியல. இப்ப ஏன் இதை விஜய் பேசுறாங்கன்னா, இன்ன வரைக்கும் இதுக்கு தீர்வு கிடைக்கவே இல்லை. யாரு பண்ணாங்கன்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஏன் கண்டுபிடிக்கல? ஒருத்தன் கீழே இருக்கான், கீழே 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 அவனுக்கு பட்டத்தை கொடுத்து அவனை அடிச்சுக்கிட்டே இருந்தா, அது அடிச்சது எங்களுக்கு பத்தாது, நீ இந்த தண்ணியை தாண்டா குடிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் செஞ்சா கண்டிப்பா அவெல்லாம் வந்து நல்லா சாவாங்க. இது பத்தாதுன்னு அந்த ஊர்க்காரங்களை வந்து விசாரிக்க வராங்க. அந்த ஊர்ல டீ கடை ஒன்று இருக்கு. அந்த டீ கடையில இந்த மக்கள் வந்தா ஒரு கிளாஸா, அதே அந்த ஊர் மக்கள் வந்தா அவங்களுக்கு ஒரு கிளாஸ். இது பத்தாதுன்னு அந்த ஊர்ல ஐயனார் கோயில் ஒன்று இருக்கு, அது எல்லாத்துக்கும் போதும். இந்த ஊர் மக்கள் ஒரு அம்மா சொல்றாங்க, 3 தலைமுறையா சாமியை நாங்க பார்த்தது இல்ல, கால் கூட எடுத்து வச்சது இல்ல அப்படின்ட்டு அவங்க சொல்லவும் என்ன பண்றாங்க, அந்த ஊருக்குள்ள அவங்கள கூட்டிட்டு போய் அந்த கோயிலுக்குள்ள வைக்கிறாங்க. அப்போ ஒரு இந்த ரத்தத்திலே ஊறி போயிருக்கும்ல, இப்போ ஒரு அம்மா என்ன பண்றாங்கன்னா, சாமி வந்து இந்த மக்கள்லாம் போறீங்களா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, சீக்கிரமா செத்துருவீங்க அப்படி இப்படின்னு சாம்ப வர்றாங்க. இப்படி ஏன்னா இங்க எல்லாரும் மனுஷங்க தான், இங்க யாரும் இல்லை. நாளைக்கே ஒரு சுனாமியோ இல்ல ஒரு பூகம்போ ஏதோ வந்தா, உன் ஜாதி என் ஏரியாக்குள்ள வரக்கூடாது, உன் ஜாதி என் ஏரியாக்குள்ள அப்படி இருக்க முடியுமா?
இல்ல அப்ப வந்து உயிர் பெருசா ஜாதி பெருசா என்னமோ நடக்கிறது அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்தையும் அந்த டீ கடைக்காரங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த சாமியாடி சொன்னவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது ஓகே, அதுக்கு இன்ன வரைக்கும் தீர்வு கிடைக்கும். இது வேற இடமா இருந்தா, வேற ஏரியாவா இருந்தா, வேற மக்களா இருந்தா தீர்வு கிடைச்சிருக்கும். இந்த மக்களா இருக்கும்டா கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அந்த ஏரியால ஒருத்தங்க சொல்றாங்க, பறையனா பிறந்தது ஏன் தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த அளவுக்கு போட்டு அவனை அடிச்சு 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 எத்தனை நாள் அடிப்பீங்க? ஒரு நாள் அமைதியாகும். அப்ப அவன் வந்து உன்னை திருப்பி அடிக்க மாட்டான். ஏன்னா அவன் அந்த அடியை வாங்கியிருக்கான். அந்த அடியை வாங்கினவே திருப்பி அடிக்க மாட்டான். அதுவே நீ தோத்ததுக்கு சமானம். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு நம்புறேன். தேங்க்யூ.